கோமா பேஷண்ட்ஸ் ரொம்ப நீண்ட நாட்கள் கோமால இருந்து, ஸோ என்னுடைய உடல்ல இருந்து என்னுடைய உயிர் வெளியில வந்துச்சு. அத நான் பார்த்தேன். நான் தூரத்துலேருந்து என்னோட உடல வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. பட் ஆனா என்னோட உடலுக்குள்ள என்னால போக முடியல. அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் வந்து நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இது தியானத்திலயும் நெறைய பேருக்கு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எப்படி பாசிபிள்? அதாவது சரணாகதின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. ம். அப்படின்னா சரண்டர்னு ஒரு இது கிடையாது. நம்ம மூச்சை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு 2 செகண்ட் உங்கள் மூச்சை அனலைஸ் பண்ணாலே நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. 2 செகண்டு. ஓகே. ஆனால் மூச்சை மட்டும்தான், வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. மூச்சை சிந்தனை பண்ணிட்டு இருக்கும்போதே வேறு சிந்தனை வந்ததுன்னா அது வராது. மூச்சு சிந்தனை மாத்திரம், அது மாத்திரம் நினைக்கும்போது நீங்கள் கேட்குற கேள்வியான பதில் அதில் அங்கே இருக்குது. அது வந்து டைரெக்டாக லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா அப்படின்னு ஒவ்வொன்றும் இருக்குது. மனசோட வலிகளும் வேதனையும் சந்தோஷங்களும் துக்கங்களும் எல்லாத்தையும் தாண்டி வர வேண்டியது. அன்னத்தோட அன்னத்தால் ஆன உடம்புக்கு அதுக்கு இது இல்லாமல் இருக்கிறது பிராணமய கோஷா, அது பிராணத்தால் ஒரு எதுவும் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் ஆன பிறகு ஒரு மனிதனுக்கு மரணம் என்ற பயம் இல்லாமல் ஆகும்போது இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் வெளியில் வந்து உங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துட மாட்டீங்களா? கண்டிப்பாக பயம் இருக்கும். அந்தோட தைரியத்தை அந்த பகவான் கொடுக்கும்போது மெல்லிசாகும். அதாவது எவ்வளோ பெரிய உலகம், டி நகரே சொல்லிக்கோங்களேன். இப்போ நம்ம ஆஃபீஸ் டி நகரில் இருக்குது. டி நகரே எவ்வளோ பெருசு, ஆனால் அதில் ஒரு 100 லெவல் இப்படி இருக்குது. அந்த 100 லெவல் நேர யாரையும் மற்ற எல்லாத்தையும் மறந்து போய் அந்த 100 லெவல் மட்டும் மேலே வரைக்கும் ஒரு ஒரு ஆத்மா வந்து இப்படி இப்படி பேராமீட்டரில் போகுதுன்னா அது யாரால் பண்ண முடியும்? அவங்களால யார் பண்ண முடியுமோ. இது எந்த குருவும் சொல்லிக் கொடுக்க முடியாதுமா. சும்மா இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம் நான் சொல்லித்தரேன், சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுறேன். உங்களை நான் சொல்லித்தரேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரலாம். அதுதான் நான் முடியும், என்னால் முடியும். பட் ஆனால் உங்களை வந்து அனைத்து சூட்சம சக்கராஸ்லேருந்து எல்லா சக்கராஸையும் இது பண்ணி நான் உங்களை சொர்க்கத்துக்கே பண்ணி வச்சு நான் உங்களை வரவே, இதெல்லாம் சும்மா கதை, யாராலையுமே முடியாது.